லெஜெண்ட் சரவணன் சார் சார் மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனா இப்போ வந்து சோஷியல் மீடியா திறந்தாவே ஒரு ஒரு விஷயத்த பேசும்போது கரெக்டா இருந்தாலும் தப்பா சொல்றாங்க. அது வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ இவ்வளவு நேரம் விஜய் பத்தி பேசியிருந்தீங்க. அவரை பத்தி தப்பான ட்ரோலும் வருது. அவங்க ஒய்ஃபை பத்தி தப்பான ட்ரோலும் வருது. உங்களோட கருத்து என்ன? என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயவு செய்து விஜய் சாரோட பர்சனல் இஷ்யூவை எதுவும் பேசாதீங்க. ஏன்னா ஒருத்தருக்கு தகுதியே இல்லை. யார் சொல்றாங்களோ அவங்க பர்சனல் லைஃப்பை பற்றி பேசுறதுக்கு அவங்களுக்கு தகுதி இல்லாதவங்க. ஏன்னா அவங்க பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் சில தவறுகள் எதனா ஒன்று பர்சனல் இஷ்யூ இருக்க தான் செய்யும். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு சினிமாவை விட்டு அரசியலுக்கு பொது சேவை என்று செய்ய வந்துள்ள விஜய் சார் அவர்களை சங்கீதா மேடம் அவர்களையும் இணைத்து, அப்புறம் இன்னொரு நடிகை அவங்களையும் இணைத்து, இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, சில பேர் வேண்டும் என்று அவங்க கட்சி டிவிகே கட்சியை சேர்ந்தவங்களை அப்படின்ற மாதிரியே ஒரு மாயபிம்பத்தை ஏற்படுத்தி அவங்களே வந்து சங்கீதா மேடம் திட்டுற மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் வருது. அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், விஜய் சாரோட பர்சனலை பற்றி யாரும் பேசாதீங்க. அப்படி பேசுவதற்கு யாருக்குமே தகுதியே இல்லை. புரியுதுங்களா? ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அரசியல் தலைவர் அவர்களுடைய பர்சனலை பற்றி பேசினாக்க உங்களுடைய வண்டவாளத்தை தோணுனாக்கா அது ரொம்ப நாத்தடியும். அதனால் தயவு செஞ்சு விஜய் சாரோட பர்சனல் விஷயம் பேசாதீங்க. நீங்கள் பிரபலம் ஆகிறதுக்காக ஏதோ ஒரு விஷயத்த பேசுகிறீங்க, அது கடைசியில் என்ன சொல்கிறீங்க, நான் விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் அப்படி பேசுகிறேன். அது இல்லை, நீங்கள் வளர்கிறதுக்காக உங்கள் இன்ஸ்டாகிராமில் வியூஸ் ஏறுறதுக்காக, யூடியூப்பில் வியூஸ் ஏறுறதுக்காக நீங்கள் அந்த மாதிரி விஷயம் பண்ணுறீங்க. தயவு செஞ்சு விஜய் சாரோட டிவிகேவோட தலைவரோட அவரோட பர்சனல் இஷ்யூவை தயவு செஞ்சு யாரும் பேசாதீங்க.